வணக்கத்துடன் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய செய்திகளையே முனைப்பு கொடுத்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன? பரவலாக பலர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் இது. ஆனால் இன்று நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துகள், அவரால் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள், அவர் சார்ந்து பேசப்பட்டிருக்கக்கூடிய பல விடயங்கள், இவைகளை பார்க்கின்ற பொழுது இப்படி ஒரு நேர்மையான மனிதர் அல்லது இப்படி மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசக்கூடிய ஒரு மனிதரை ஆதரிப்பது என்பது தர்மத்தை ஏற்றுக்கொள்வது போலத்தான் என்கின்ற அடிப்படைதான் மனதிற்குள். எனவே இன்றைய சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவருடைய செயல்பாடுகள் விமர்சனத்திற்கு உட்பட்டிருக்கலாம் ஒரு சிலரிடம். ஆனால் மக்களை பொறுத்தமட்டில் அவருடைய செயல்பாடுகள் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மாற்றத்திற்கான ஒரு விதையோடு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பயணம் இருக்கிறது என்பதை பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நேர்மையான களத்திற்காக கைகோர்த்து நிற்பதில் தவறில்லை என்கின்ற அடிப்படையில்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய செய்திகளோடு உங்களோடு நான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். இன்று கூட வைத்தியர் அர்ஜுனா அவர்களை குறித்து நாம் நினைக்கின்ற பொழுது நம்மை அறியாமல் நம் மார்பு புடைத்து எழும்புகின்றன. ஒரு வீரத்தின் அடையாளமாக அவர் நாடாளுமன்றத்தில் பேசிய கருத்துகள், நாடாளுமன்றத்தில் தியாகங்களை மையப்படுத்தி அவர் எடுத்து வைத்த அந்த கவிதை, அதன் பின்பு அவர் ஆரம்பித்த அந்த ஊழல் சார்ந்த கருத்துகள், இவைகளை பார்க்கின்ற பொழுது அச்சமில்லை எனக்கு. நீங்கள் எவராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் எங்களுடைய தியாகங்களை இந்த நாடாளுமன்றத்தில் நினைவு கூறுவேன் என்று அவர் எடுத்து வைத்த அந்த களம் பாராட்டுக்கு உரியதுதானே. அப்படி பாராட்டுக்கு உரிய வைத்தியர் அர்ஜுனாவை பாராட்ட வேண்டியது நம் கடமைதானே. எனவேதான் தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டு அது சார்ந்த தேடலோடு உங்களோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன். இன்று கூட நாடாளுமன்றத்தில் நடந்த அந்த நிகழ்வுகளை வைத்து பார்ப்பீர்கள் என்றால் 400 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பணம் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றது. அதாவது 400 லட்சத்திற்கு மேற்பட்ட பணங்கள் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றது. இந்த ஊழல் சார்ந்த கருத்துக்களை இதுவரை யார் ஆணித்தரமாக நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கிறார் என்கின்ற பொழுது அது வைத்தியர் அர்ஜுனா தான் எடுத்து வைக்கிறார் என்கின்றதை பார்க்கின்ற பொழுது நமக்கு அது பெருமையாகத்தான் இருக்கின்றன. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர் தியாகங்களை மையப்படுத்திய ஒரு கவிதையை வாசித்திருந்தார். அந்த கவிதையை அப்படியே முன் வைத்துவிட்டு இந்த காணொளிக்குள் செல்வது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். விடுதலை தீக்கனலை சுமந்து வீணர்கள் படை அழித்து தமிழ் ஈனம் மீட்புக்காய் களம் மாடி வந்தவரே, மண் காத்த மறவர் உம்மை மனதோடு சுமைக்கின்றோம். நீர் விதையான மண் பார்த்து கண் சொரிந்து தவிக்கின்றோம். எந்நாளும் அழியாது உம் தியாக வரலாறு, எந்நாளும் அழியாது உம் தியாக வரலாறு. விளக்கேற்றி துதிக்கின்றோம், விரைவில் உம் பணி முடிப்போம். இந்த கவிதையைத்தான் நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்துவிட்டு அதன் பின்பு அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுகின்றார். அப்படி பதிவிடுகின்ற பொழுது அவர் எடுத்த தகவல்கள், அவரால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள், அதாவது 2016ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழல்கள் அதாவது மருத்துவமனை சார்ந்த ஊழல்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களை அவர் எடுத்து வைக்கிறார். அதில் யார் யார் இந்த ஊழலுக்கு உடன்பட்டு பயணித்திருக்கிறார்கள் என்கின்ற கருத்துகளும் அவரால் எடுத்து வைக்கப்படுகின்றது. குறிப்பாக அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர் ஒருவர் தன்னுடைய அண்ணன் ஒருவருக்கு அங்கு இருக்கக்கூடிய வேலைகளை செய்வதற்கான ஒரு ஒப்பந்தத்தை செய்கின்றார். அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்ட பணம் தனி வங்கி கணக்கிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த ஒப்பந்தம் மக்களுக்கான ஒப்பந்தமா
அல்லது ஒரு தனிப்பட்ட நிறுவனத்திற்கான ஒப்பந்தமா என்கின்ற கேள்வியை கேட்கின்றார். இந்த கேள்விக்கான ஆதாரம் என்ன இருக்கிறது என்கின்ற பொழுது, இதற்கு முன்பு தணிக்கை துறையில் இருந்தவர்கள் தணிக்கை செய்து எடுத்து வைத்த கருத்துகள் அனைத்தையுமே உள்வாங்கிக் கொண்டு யார் யார் காலத்தில் இது தணிக்கை செய்யப்பட்டது, யார் யார் இதில் முதன்மையாக இருந்து தணிக்கை செய்திருக்கிறார்கள், அங்கு எவ்வளவு ஊழல்கள் செய்யப்பட்டிருக்கிறது போன்ற பல விடயங்களை மிக தெளிவாக ஆதாரத்தோடு எடுத்து வைத்து இந்த அரசாங்கத்திடம் கேட்கின்றார். நீங்கள் ஊழலை ஒழிப்பதாகத்தானே சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். அப்படி என்றால் இவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறதே, இதை நீங்கள் ஒழித்து விட்டீர்களா என்கின்ற கேள்வியை கேட்கின்றார். அதுபோல ஊழல் செய்தவர்களை நீங்கள் இன்னும் தொடர்ச்சியாக பதவிகளில் கொடுக்கக்கூடிய களங்களை தொடர்ந்து கொண்டுதானே இருக்கிறீர்கள். அதில் கூட நீங்கள் ஒரு முடிவை எழுதவில்லையே என்கின்ற கேள்வியை கேட்கின்றார். ஆனால் இதற்கு அரசு சார்பில் விளக்கங்கள் உண்டா என்றால் கேள்விக்கணை. இன்று வேறொரு கோணத்தில் அவர் கடல் தொழில் அமைச்சரோடு கருத்துக்களை பதிவிடுகின்றார். அதாவது, நீங்கள் வளர்ச்சி கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வளர்ச்சி கூட்டத்தில் 3 பேர் பிரதானமாக இருந்து பேசுகின்றீர்கள். ஆனால் இந்த 3 பேரும் மருத்துவமனை சார்ந்த விடயங்களில் நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள் என்பதை என்னால் நிரூபிக்க முடியும். அதற்கான ஆதாரத்தை நான் கொடுத்திருக்கின்றேன். ஆனால் நீங்கள் 3 கள்ளர்களையும் காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கிறீர்கள். அதில் பிரதான கள்ளராக கடற்தொழில் அமைச்சர் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா இன்று நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த தாக்குதல் மக்களை மையப்படுத்திய தாக்குதல் என்பதை விட மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய கருத்துகளாக அவைகள் இருந்தன. பதில் சொல்ல வேண்டிய கடற்தொழில் அமைச்சர் அதற்கான பதிலை சொன்னாரா என்றால், அவர் வேறொரு கோணத்தில் பேசிவிட்டு அமர்கிறார். இல்லாத ஒருவரை, அதாவது இந்த நாடாளுமன்றத்தில் இல்லாத ஒருவர் மீது நீங்கள் பொய் புகார்களை சொல்கிறீர்கள் என்ற கருத்தை எடுத்து வைக்கிறார். அப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா கேட்கின்றார், நான் பொய் புகார்களை எடுத்து வைக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நான் அதற்கான ஆதாரங்களை உங்களிடம் கொடுத்திருக்கின்றேனே, அந்த ஆதாரங்களை நீங்கள் தெளிவாக பார்த்திருக்கின்றீர்களே. அப்படி பார்த்திருக்கக்கூடிய சூழலில் அதற்கான முடிவை எழுத வேண்டியது வடக்கு பகுதியின் அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் தானே. ஆனால் நீங்கள் அதை குறித்த எந்த முயற்சிகளையும் எடுக்கவில்லையே. நீங்கள் தொடர்ச்சியாக கள்ளர்களை காப்பாற்றுவதிலே முனைப்பு காட்டுகிறீர்கள் என்ற கருத்தை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கிறார். உண்மையிலே பரபரப்பான ஒரு நாடாளுமன்ற களம் என்பதை விட ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தமிழன் அந்த இடத்தில் பேசிய களமாகத்தான் பார்க்க முடிந்தது. எனவேதான் இது சார்ந்த செய்திகளையெல்லாம் வெளியே கொண்டு வருவதற்கு நாம் யோசித்து கொண்டிருந்தால் மக்கள் சார்ந்த கருத்துக்களை பேசக்கூடியவர்களை யார் அங்கீகரிப்பார் என்கின்ற கேள்வி எழும்பிவிடுகிறது அல்லவா? நான் மக்களுக்காக பேசுகிறேன், என்னை குறித்து யாராவது பேசுங்கள் என்று மக்களுக்காக பேசக்கூடியவர்கள் தேட வேண்டிய நிலைமை வந்துவிடும் அல்லவா? மாற்றமான ஒரு அரசியல் களம் உருவாக வேண்டும் என்கின்ற வேட்கை இன்றைய சூழலில் ஒவ்வொருவருடைய மனதிலும் நிழலாடிக் கொண்டு இருக்கின்றன. அந்த நிழலாட்டத்தின் வெளிப்பாடாகத்தான் வைத்தியரை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீ ஒருவராவது எங்களுக்கான வெளிச்சத்தை கொண்டு வருவாயா என்கின்ற ஏக்கம் ஒவ்வொருவருடைய மனதிலும் இருக்கின்றது. அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடும் அந்த ஏக்கம் எடுத்து வைக்கக்கூடிய களங்களும் ஒரு மாற்றத்திற்கான விதைகளை கொண்டு வரும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த நம்பிக்கையை குறித்து பேசியிருக்கின்றோம். அந்த நம்பிக்கையை எடுத்து வைத்திருக்கின்றோம். விளக்கு ஏற்றி துதிக்கக்கூடிய இந்த மாதத்தில் விரைவில் அவர்களுடைய மனங்கள் கண்டுகொண்டிருந்த பணியை முடிப்பதற்கு ஏதாவது ஒரு படைத்தளபதி தேவை என்கின்ற களம் இருக்கின்றது. அந்த படைத்தளபதியாக யாராவது ஒருவன் இருந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்பதுதானே நிஜம். நாடாளுமன்றம் அந்த தளபதியை பார்த்திருக்கிறது என்பதாகத்தான் வைத்தியர் அர்ஜுனாவுடைய கர்ஜனைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது நம்மால் எடுத்து வைக்க முடிகின்றன. காத்திருங்கள், இன்னும் பல செய்திகளோடு தினமும் உங்களை சந்திக்கின்றேன். எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிக்கவில்லை என்றால் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். நன்றியுடன்
இன்பா.